வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைனில் எப்படி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ணுறங்கிறதா இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இல்லாட்டினா தப்பு பண்ணிடுவீங்க. நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கான ப்ரௌசிங் சென்டர்லாம் போக வேண்டாம். நம்ம வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ண எனேபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ரிலீஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் தான். இதில் வந்து கீழே இந்த வெப்சைட் தெரியுது பார்த்தீங்களா, அப்ளை ஆன்லைன். ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா புதுசாக ஒரு டேப் வந்து ஓப்பன் பண்ணட்டா அப்படின்னு வந்து கேட்கும். நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்துட்டு நிறையா இருக்குது. ஸோ நிரந்தர பதிவு விவரங்கள், அறிவிக்கைகள், விண்ணப்பிக்க அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்குது. நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக விண்ணப்பிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நிரந்தர பதிவு விவரங்கள் அப்படின்னு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது புதிய பதிவு செய்வோர் அல்லது ஏற்கனவே பதிவு செய்தோர் அப்படின்ட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் புதுசாக வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு பேசிக் டீட்டெயில்ஸ் பூராமே கேட்கும். நீங்கள் வந்து அதை பண்ணிவிட்டு ஃபீஸ் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அது அப்படி எப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ லிங்க்கு வந்து நான் கீழே கொடுக்குறேன். நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஆல்ரெடி வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் பண்ணி வச்சுருக்கனால ஸோ நான் டேரெக்டாக வந்து விண்ணப்பிக்க அப்படின்னு வந்து கொடுக்குறேன். விண்ணப்பிக்க அப்படின்னு கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வந்துடும். நீங்கள் வந்து ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. அதாவது அப்ளிகேஷன் ஸ்டார்ட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா 30/1/2024. அப்ளிகேஷன் எண்டு டேட்டு பார்த்திங்க அப்படின்னா 28/2/2024 வரை இருக்குது. இது நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை டவுன்லோட் பண்ணி தமிழில் அல்லது இங்கிலீஷில் வந்து 2 லாங்குவேஜில் இருக்குது. நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கலாம். ஸோ நம்ம வந்து நோட்டிஃபிகேஷனை பற்றி, வேகன்சியை பற்றி டீட்டெயிலாக வந்து ஒரு வீடியோ வந்து பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோவும் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்குங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை நவுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து உள்நுழைக அப்படின்னு வரும். ஆல்ரெடி நீங்கள் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பயனாளர் யூசர் ஐடி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க, பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த யூசர் ஐடியும் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் இங்கே வந்து போட்டுட்டு இருக்குது பார்த்தீங்களா, நம்பரில் ஒரு கேப்சா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து இந்த சால்வ் பண்ணிவிட்டு இங்கே சமர்ப்பி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். நீங்கள் வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்துக்கிட்டீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் த நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா, கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 4 அப்படின்ட்டு. அதாவது ஃபார் த போஸ்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் ஒன்லி அப்படின்றது இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணி படிக்கிறவங்க வந்து இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து படிக்கலாம். ஃபார் த போஸ்ட் அதர் தென் ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர், அதாவது ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் தவிர மீதி எல்லா போஸ்ட்டுக்குமே நான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஓவராலாக நான் வந்து எல்லா அப்ளிகேஷன் எல்லாமே நான் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து நான் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா ஃபார் த ஆல் த போஸ்ட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் தேர்ட் ஆப்ஷன், இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை என்னையை பொறுத்தளவு ஃபாரஸ்ட்டுக்கும், ஃபாரஸ்ட் கார்டுக்கும், ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் ஜஸ்ட் அண்ட் ஹைட்டு ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக இருக்கணும். இந்த இதை வந்து நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷனை வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்றது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடில் இருக்கிறது பூராமே வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணி ஸோ அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே வந்தீங்க அப்படின்னா தொடர்க அப்படின்ட்டு பார்த்தீங்களா, கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா தொடர்கன்னு இருக்கும். இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா பதவியின் பெயர், அறிவிக்கை நாள், விண்ணப்பிக்க கடைசி தேதி, ஸோ இந்த மாதிரி பேசிக் இன்ஃபர்மேஷன் பூராமே இருக்கும். நோட்டிஃபிகேஷன் பற்றியும் இருக்கும். ஸோ இதை வந்து கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு டிக் பாஸை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும்.
ஸோ அதற்கான இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறதுல வந்து கீழே உங்களோட பேரை எப்போ நீங்கள் அந்த ஃபோட்டோ எடுத்தீங்க அப்படிங்கிறது கொண்டு வரணும். சப்போஸ் உங்களால் கரெக்டான சைஸில் வந்து எடிட் பண்ண முடியல அப்படின்னா ஸோ ஈஸியான வழி தான். நான் ஒரு 2 வெப்சைட் சொல்கிறேன். அதில் நீங்கள் போயிட்டு நீங்கள் வந்து இதுக்கலாம் இதே டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு டைப் பண்ணி ஃபோட்டோ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ கம்ப்ரஸர் அப்படி இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, இது வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் மாதிரி தான். ஸோ இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இந்த வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த வெப்சைட்டில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸ்ன்னு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஆட் இன்ஃபோ அண்ட் ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட ஃபோட்டோ எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட பேர் வந்து கேட்கும். இங்கே வந்து உங்களோட பேர் வந்து கொடுத்துக்குங்க. உங்களோட பேர் வந்து எப்படி வரணும் அப்படிங்கிறத அண்ட் ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து கேட்பாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ நான் வந்துட்டு ஒரு டேட் வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய பேர் வந்து இங்கே வந்து கொடுத்துட்டு ஜென்ரேட் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்துடும். இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டு ஸோ அதே மாதிரி அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதே மாதிரி திருப்பி வந்துட்டு சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறதுக்கு டிஎன்பிஎஸ்சி சிக்னேச்சர் அப்படின்னு வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க அப்படின்னா சிக்னேச்சர் கம்ப்ரஷன் வரும். ஸோ அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதே வர மாதிரி ஃபஸ்ட்டு வெப்சைட்டுக்குள்ளே போங்க. ஸோ அதே மாதிரி ஆட்டோ கம்ப்ரஸ் ப்ளஸ் ரீசைஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைல் கொடுங்க. சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து எங்கே இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஓகே கொடுங்க. அதே மாதிரி பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதில் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இதை வந்துட்டு கீழே சேவ் அண்ட் ஃபோட்டோ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இதை கொடுத்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் என்டர் டேட் அப்படின்ட்டுருக்கு. இங்கே வந்து உங்களோட ஃபோட்டோ எடுத்த டேட் வந்து நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதாவது நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன டேட்டில் நீங்கள் ஃபோட்டோ கொடுத்தீங்களோ ஸோ அதே டேட்டில் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ அதே டேட் தான் இங்கே வந்து கொடுக்கணும். சேவ் ஃபோட்டோ அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு சேவ் ஃபோட்டோ சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஃபோட்டோ அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சிக்னேச்சர் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு உங்களோட சிக்னேச்சர் வந்து எங்கே இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதே மாதிரி சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னா அந்த வெப்சைட்லேயே வந்து எல்லாமே பண்ணி கொடுத்துரும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சிக்னேச்சர் வந்துடுச்சு. சேவ் சிக்னேச்சர் அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு சிக்னேச்சர் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஸோ எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக இருக்கான்னு வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி எல்லாமே கிராஸ் செக் பண்ணி பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபார் வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காண்டி உங்களோட பேர் வந்து கேட்கும். பேரை வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட இன்சியல் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த இன்சியலும் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. இங்கே இன்சியல் கேட்குறாங்களா ஸோ அதையும் வந்து கரெக்டாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பிறந்த தேதி வந்து கேட்பாங்க. ஸோ அங்கே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் எப்படி வந்து கொடுத்துருந்தீங்களோ ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா ஸோ வெரிஃபிகேஷன் தான் கரெக்டாக இருக்கா அப்படி இல்லையா அப்படின்ட்டு ஜென்டர் மெயில்னால் மெயில் கொடுத்துருங்க, ஃபீமேல்னால் ஃபீமேல் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் கம்யூனிட்டி வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் கொடுத்துருங்க. எல்லாத்துமே வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க. ஸோ அதை வந்து திருப்பி வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் இல்லை. அதேமாதிரி மெயில் ஐடி வந்து நீங்கள் கொடுத்த மெயில் ஐடியை வந்து திருப்பி வந்து கொடுத்துங்க. ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மெயில் ஐடியை வந்து திருப்பி வந்து கொடுத்துக்குங்க. நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் வரும். இல்லை அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்களா டிக் பாஸ் இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படிங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ் பூராமே ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது கொடுத்துருப்பீங்க. ஸோ அது வந்து திருப்பி வந்திருக்கும். ஸோ அது வந்து ஓகே அப்படின்னா இங்கே டிக் பாஸ் இருக்குங்க, இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும் லோட் ஆகிட்டு. இந்த பேஜ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்குறாங்க. அதாவது டிஃப்ரெண்ட்லி பில்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து தேர்வு எழுத உதவியாளர் கோருவதற்கு மருத்துவ சான்றிதழை சமர்ப்பிக்க ஒரு வேண்டிய, அதாவது நீங்கள் வந்து மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க. ஸோ மாற்றுத்திறனாளி அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துருங்க.
கொடுத்துட்டு மேலே இங்கே ஒரு டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் இருக்குது. அதாவது நீங்கள் வந்து அரசு பணியாளரான்னு கேட்குறாங்க. அதாவது நீங்கள் வந்து எதுவும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க. கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கான பணிநிலை, பணிபுரியும் நிறுவனம் பெயர், பணியில் சேர்ந்த நாள், பதவி, அதுக்கப்புறம் தொடர் அது மாதிரி சில டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க சிம்பிளாக. அதுக்கப்புறம் பணிநிலை அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணுறீங்களா, இல்லைனா அதர்ஸு, அன்எம்ப்ளாய்டா, செல்ஃப் எம்ப்ளாய்டா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து எது கொடுக்கணுமோ ஸோ உங்களோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்னவோ அதை வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு எது வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து உங்களை வந்து இது டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்களா, அல்லது ரிசைனேஷன் பண்ணியிருக்கீங்களா, ரிமூவ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இருந்து நீங்கள் வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா எஸ் கொடுங்க. அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் டிபார்ட்மெண்டல் டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது தேர்வாணையம் அல்லது பணியாளர் தேர்வு செய்யும் இதர முகாம்களில் தேர்வுகள் மற்றும் தேர்வுகளில் கலந்து கொள்ளும் உரிமையிலிருந்து தங்களை நிரந்தரமாகவோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு விலகி வைத்தோ அல்லது தகுதியின்மை செய்யப்பட்டுள்ளதா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது டிஎன்பிசி இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் வந்து உங்களை வந்து டிஸ்குவாலிஃபைட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் எதுவும் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இருந்துச்சுன்னா அதை கொடுங்க, இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க. நீங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட உடல் தகுதி பெற்றுள்ளீர்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஆம் அப்படின்னு வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் விஷன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது அறிவிப்பின்படி பார்வை திறன் கொண்டவரா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிலிட்டி ஆஃப் அப்பாயின்மெண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட உயிருடன் இருக்கும் துணைவி, அதாவது நீங்கள் வந்து 2 திருமணம் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லைன்னா மேரேஜே ஆகலை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு இங்கே டிக் பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படிங்கிறத கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இந்த பேஜில் பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, அதே தான். ஸோ அதை அப்படியே நீங்கள் விட்டுட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்பாங்க. ஸோ எஸ்எஸ்எல்சி ஃபஸ்ட்டு வந்து கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலுமே, அதாவது தேர்வு முடிவிட்டப்பட்ட நாள், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்வு குழு ஸ்டேட் போர்டா, ஸோ எந்த மெட்ரிகுலேஷனாக என்னன்னு, அதுக்கப்புறம் உங்களோட சர்டிஃபிகேட் நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து தமிழ் நீங்கள் ஒரு பாடமாக படிச்சிருக்கீங்களா 10th அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை அதுனா கொடுத்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் +2 நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா +2 தேர்வு முடிவிட்டப்பட்ட நாள், வெளியிடப்பட்ட நாள், ஸோ அதுக்கு அந்த டேட்டை வந்து மார்க் ஷீட்லேயே இருக்கும், அந்த டேட்டையே கொடுத்துக்குங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் படிப்பின் பெயர் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ படிப்பின் பெயர் வந்து கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தேர்வு குழுமம், அதாவது ஸ்டேட் போர்டு, அதுக்கப்புறம் முதன்மை பாடம் முதன்மை பாடம் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, எனி ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட் நேம்லி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி இந்த மாதிரி இருக்குல்ல, அதர் சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து எது உங்களுக்கு முதன்மையான பாடம் அப்படின்னா ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேர்வு குழுமம் பல்கலைக்கழகம் கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சான்றிதழ் நம்பர் கேட்குறாங்க. தமிழை ஒரு பாடமாக பயின்றுள்ளீர்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க சிம்பிளாக. ஸோ அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஐடிஐ முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஐடிஐ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இந்த டெலிஃபோன் ஆப்ரேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு, அதாவது இதில் வந்து ஒரு போஸ்ட் இருக்குது. ஸோ நீங்கள் இதை முடிச்சிருந்தீங்க, குவாலிஃபிகேஷன் டெலிஃபோன் ஆப்ரேஷன் குவாலிஃபிகேஷன் நீங்கள் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சப்போஸ் அதுக்கும் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டிப்ளமோ படிச்சிருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோக்கான தேர்வு முடிவிடப்பட்ட நாள், அதுக்கப்புறம் பட்டய பெயர், ஸோ எல்லா இன்ஜினியரிங்குமே இருக்குது. டிப்ளமோ இன்ஜினியரிங், மெக்கானிக்கல்லேருந்து எல்லாமே, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்லேயும் எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, ஸோ இந்த மாதிரி. ஸோ நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதை வந்து கொடுத்துருங்க. படிப்பு காலம் 3 years, அது டிப்ளமோ இன் 2 years அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. தேர்வு குழுமம் அண்ணா யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் சான்றிதழ் நம்பர் வந்து கேட்குறாங்க, அதையும் வந்து நீங்கள் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து பாடமாக பயின்றுள்ளா தமிழர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இல்லைனா இல்லைன்னு கொடுத்துருங்க, நோ கொடுத்துருங்க. ஸோ அதே மாதிரி டிப்ளமோ இன் பிஜி டிப்ளமோ அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. ஸோ யூஜி படிச்சிருக்கீங்களா, யூஜி படிச்சிருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஹையர் டிப்ளமோ இன் ஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட்டு, ஸோ இதை நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பிஜி, அதுக்கப்புறம் ஐபிஜி டிகிரி 5 years வந்து படிச்சிருக்கவங்கெல்லாம் கொடுக்கலாம்.
அதுக்கப்புறம் எம்ஃபில் படிச்சிருக்கவங்க, பிஹெச்டி முடிச்சிருக்கவங்க, ஸோ கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இதில் வந்து கம்ப்யூட்டரான ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் குவாலிஃபிகேஷனில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நிறையா வந்து வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் ஸோ கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட எந்த படிப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து கொடுத்து இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து போஸ்ட்டு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. தட்டச்சில் வந்து நீங்கள் அதாவது டைப்பிஸ்ட்டு கிளாஸ் படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கான எஸ் கொடுத்துட்டு ஸோ அதுக்கான சான்றிதழ் நிலை என்ன, அதாவது ஜூனியர் லோயர் கிராடு, ஹையர் சீனியர் கிராடு அப்படின்ட்டு வந்து இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து எதுன்னு பார்த்துட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நோனா நீங்கள் டைப்பிஸ்ட் முடிக்கலை அப்படின்னா முடிச்சுட்டு விட்டுடலாம். அதாவது அது வந்து இங்கிலீஷ் டைப்பிஸ்ட்டு, இது வந்து தமிழ் டைப்பிஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துங்க. அதுக்கப்புறம் ஆங்கில சொற்கெழுத்து நீங்கள் வந்து எதுவும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குன்னா அது கொடுத்துங்க. தமிழ் சொற்கெழுத்து ஸோ எதுவுமே இல்லைன்னா சிம்பிளாக வந்து நீங்கள் இல்லைன்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து அதாவது ஊனமுற்றவங்களுக்கு வந்துட்டு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டில் வந்து அவங்களுக்கு வந்து இல்லை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அப்போஸ் அவங்க ஊனமுற்றவங்களாம் ஸோ எந்த மாதிரி டிசபிலிட்டி ஸோ இது கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டிலாம் வந்து கேட்குறாங்க. நீங்கள் வந்து அது பர்சனாலிட்டி அதாவது நீங்கள் வந்து ஊனமுற்றவராக இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா நோ கொடுத்துருங்க. ஸோ நோ கொடுத்துட்டு சரி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் இன் தமிழ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது இதை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையத்தால் நடத்தப்படும் துறை தேர்வுகளில் 2ஆம் நிலை தமிழ் தேர்வில் முதன்மை தேர்வு தேர்ச்சி பெற்றுள்ளீர்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது நீங்கள் எதுவும் தமிழ் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்றிருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆம்னா ஆம் கொடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வார் சர்வீஸ்ன்னு கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் இல்லைன்னே கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே இருக்க ஒரு டிக் பாஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து வரும். இதில் வந்துட்டு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை தமிழ் மொழியில் பயன்படுத்துவதற்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா ஆம் கொடுத்துட்டு ஸோ கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸோ ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த எஸ்எஸ்எல்சி வரை நீங்கள் எத்தனை குவாலிஃபிகேஷன் அதாவது 10th +2 அண்ட் டிகிரி டிப்ளமோ ஐடிஐ ஸோ நீங்கள் எத்தனை குவாலிஃபிகேஷன் கொடுத்தாலும் அத்தனைக்கும் வந்து நீங்கள் வந்து தமிழ் பிஎஸ்டிஎம் வச்சா தான் நீங்கள் வந்து தமிழ் பிஎஸ்டிஎம் வழியில் உங்களுக்கு வந்து அந்த 20% முன்னுரிமையில் நீங்கள் வந்து வேலை கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் 10th வரையும் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 10th வரையும் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டிகிரி வரையும் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா டிகிரி தமிழில் படிச்சிருந்தாலும் அதுக்கான பிஎஸ்டிஎம் வைக்கணும். ஸோ அது அப்போ தான் வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா இல்லைன்னு கொடுத்துருங்க. ஸோ ஆம்னா ஆம் கொடுத்துருங்க. ஸோ நான் எஸ்எஸ்எல்சி மட்டும்தான் கொடுத்துருக்கேன். எஸ்எஸ்எல்சியை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் த சர்டிஃபிகேட் டீட்டெயில்ஸ் அப்படின்ட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா. இதை கொடுத்தீங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு சில பேஜஸ் கீழே வரும். 1ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான ஸோ கொடுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரே ஸ்கூலில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து 10th வரையும் கொடுத்துருக்கலாம். இல்லை சப்போஸ் வந்து நீங்கள் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரையும் ஒரு ஸ்கூலு, 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் ஒரு ஸ்கூல் அப்படின்னா 2ஆக பிரித்து வந்து கொடுக்கணும். இப்போ நான் வந்து 1/1 வந்து நான் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து பார்த்து கொடுத்துங்க. ஸோ நான் வந்து சும்மா ஒரு 5th வரையும் நான் ஒரு ஸ்கூலில் கொடுத்துருக்கேன் அப்படின்னா மோட் ஆஃப் கேட்குறாங்க. ரெகுலர்லாம் வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து இயர் ஆஃப் ஸ்டடி அதாவது எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரையும் வந்து அந்த ஸ்கூலில் படித்தோம் அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கணும். மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து தமிழ் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. இன்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி வந்து யார் கொடுத்தா, உங்களுக்கு வந்து பிரின்சிபல் கொடுத்தாரா, ஹெட் மாஸ்டர் வந்து கொடுத்தாரா அப்படின்னு வந்து கேட்பாங்க. அதாவது பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வந்து எந்த டேட்டில் உங்கள் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுக்கணும். அதாவது அந்த சர்டிஃபிகேட்லேயே வந்து டேட் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்து கொடுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட டிஸ்ட்ரிக்கு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் அண்ட் ஸ்கூல் வந்து கொடுக்கணும். அதாவது நீங்கள் வந்து எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ உங்கள் ஸ்கூல் வந்து ஃபுல் டைப்பாக வந்து உங்கள் ஸ்கூல் பெயரை வந்து நீங்கள் டைப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் வந்து சூஸ் பண்ணணும், எந்த டிஸ்ட்ரிக்னு. அதுக்கப்புறம் பின்கோடு, உங்களோட ஸ்கூலோட பின்கோடு. அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கூல் வந்து ப்ரைவேட்டாக அல்லது வந்து கவர்மெண்ட்டாக அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ அது கொடுத்துட்டு ஆட் மோர் டேட்டா அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே வந்து வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து நீங்கள் வந்து 6ஆவதுலேருந்து ஸோ இதே மாதிரி ஃபில் பண்ணணும். 6ஆவதுலேருந்து 10ஆவது வரையும் வந்து ஸ்கூலு அண்ட் மோடு அந்த வந்து எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரையும் படிச்சிங்க. அதுக்கப்புறம் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், அது இஷ்யூஸ் அத்தாரிட்டி, பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் இஷ்யூ டேட்டு. ஸோ இது வந்து எல்லா டீட்டெயிலுமே ஃபில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா
கீழே டிக் பாஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். தேர்வு மையம், அதாவது நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹால் எங்கே இருக்கணும், உங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கணும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஓன் டிஸ்ட்ரிக்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்வு மையம் வந்து 1 கேட்குறாங்க. ஸோ எதில் இருக்கணும் உங்களோட, அதாவது மணப்பாறை மருங்க அப்படி நான் கொடுத்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த மாதிரி வருது. ஸோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டிலோ அதில் உங்களுக்கு தாலுகா வைஸ் வரும். ஸோ நீங்கள் வந்து எங்கே அப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேர்வு மையம் டிஸ்ட்ரிக் வந்து ரெண்டு தேர்வு மையம் சூஸ் பண்ண சொல்கிறாங்க. உங்களுக்கு ரெண்டாவது வந்து என்னன்னா நியரில் எந்த இது இருக்கோ ஸோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் உங்களுக்கு பக்கமாக இருந்தது அப்படின்னா ஸோ அந்த டிஸ்ட்ரிக்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அதே மாதிரி தேர்வு மையம் 2 வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. எங்களுக்கு பக்கத்தில் வந்து திண்டுக்கல் இருக்குது. திண்டுக்கல்லில் வந்துட்டு ஈஸ்ட்டு நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு ஸோ நான் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஃபீஸ் ஸ்டேஷன் வந்து இருக்குது. ஃபீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்ட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா. ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா இந்த பண்ணும்போதே உங்களுக்கு வந்து கம்யூனிட்டி வைஸாக வந்து ஃபீஸ் டேக்ஸேஷன் இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்டி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 5 வருஷத்துக்கு வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். எம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா 3 வருஷத்துக்கு, எக்ஸ் சர்வீஸ் வேணும்னா 2 வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஃபீஸ் இல்லாமல் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து அதாவது ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டேட்லேருந்து அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. எனக்கு வந்துட்டு இப்போ வந்து கட்டண சலுகை வந்து இல்லை அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ ஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த விண்ணப்பத்திற்கான கட்டண சலுகையை பெற விரும்புகிறீர்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எஸ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதே வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு எஸ் ஓகே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதில் வந்து டிக் பாஸை வந்து கிளிக் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்தீங்க அப்படின்னா அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டோட அப்லோட் பேஜ் வந்து இதில் திஸ் பேஜ் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் யூ அப்படின்னு வந்து வந்திருக்கு. அதாவது எனக்கு வந்து எந்த டாக்குமெண்ட்டுமே வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை அப்படின்னு வந்திருக்கு. சில பேர்த்துக்கு நீங்கள் கொடுக்குற எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்து வந்து சில டாக்குமெண்ட்லாம் வந்து அப்லோட் பண்ண கேட்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அதாவது 200 கேபிக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிவிட்டு ஸோ வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுங்க. நீங்கள் வந்து அப்லோட் பண்ண உங்களுக்கு ஃபைல் கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஸோ கொடுத்துட்டு டாக்குமெண்ட் அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இது எனக்கு ப்ரிவ்யூ பேஜ் வந்துடும். இந்த மாதிரி சைஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரிவ்யூ பேஜில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு ஒன்ஸ் வந்து ஸோ ஓகே அப்படின்னா வந்து கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டே வருவாங்க. கிட்டத்தட்ட கீழே வந்து இங்கே டிக்ளரேஷன் உறுதிமொழி இப்படி இருக்குது. ஸோ இது எல்லா பாக்ஸுமே டிக் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு டிக் பண்ணுங்கள். ஸோ சும்மா வந்து எதை தானேன்னு வந்து பண்ணாதீங்க. ஸோ எல்லா பாக்ஸுமே வந்து டிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு ஐ அக்ரி ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இதை கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்த பேஜுக்கு வந்துட்டு போகும். ஸோ ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்ட்டு வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து திருப்பி 2 டைம் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லோட் ஆகிட்டு ஸோ இன்னொரு பேஜ் வந்து வரும். திருப்பி வந்து வரும், அதாவது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இருக்கா அப்படின்ட்டு. ஸோ பார்த்துட்டு திருப்பி இங்கே ஒரு டிக்ளரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ஐ கன்ஃபார்ம் த எபோ அப்படின்னு வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வழங்கப்பட்ட முக்கிய தகவல்கள் மீண்டும் சரிபார்க்கும் பொருட்டு பின்வரும் திரையில் காட்டப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ கீழே வந்து ஐ அக்ரி டு ஃபைனலி சப்மிட் மை ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ லோட் ஆகும். லோட் ஆகிட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃபீஸ் பேமெண்ட் இல்லை, உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ஃபீஸ் அப்படின்னா டைரெக்டாக வந்து இந்த மாதிரி சப்மிட் பண்ணோன்னா யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். அப்படி இல்லை உங்களுக்கு ஃபீஸ் கட்ட சொல்கிறது அப்படின்னா டேரெக்டாக ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு போயிட்டு நீங்கள் எந்த பேமெண்ட் கேட்வேயில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி வந்து சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் யுவர் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா உங்களோட டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அதை பிரிண்ட் அவுட் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எடுத்து வச்சுக்கணும். இது வந்து ஃபியூச்சரில் வந்து கண்டிப்பாக உதவியாக இருக்கும். அவ்வளோதான், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு நம்ம வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத அந்த வீடியோ ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு ஸோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம்.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்துட்டு இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து இருக்குது, வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. ஸோ ரெண்டோட லிங்க்கும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து அதையும் போய் அங்கேயும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வர பெல் பண்ண எனபிள் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் ரேஸ் பண்ணக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, தன் பாபாய், see you, டாட்டா.